நான் பிளான்லாம் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. இது எங்க வெடிக்கணும்? அருந்ததி படத்துல தலையில உடைப்பாங்கல்ல. இமாம் பசந்த் எவ்வளவு தெரியுமா? 200 ரூபா. 200 ரூபாவா? ஒரு மாம்பழமா? ஒரு மாம்பழமா? அப்படி என்ன இருக்கு இதுல? இமாம் பசந்த் காஸ்ட்லி. இன்னொத்த இமாமு என்ன பசந்த் என்ன இதுல பால்கோவாவா இருக்கும்? பால்கோவா மாதிரி இருக்கும். மைக் நம்பர் 1 அது மாதிரி எப்படி தாலும் வச்சு இது தலைமையில அது தலைமையில ஒன்று போடு. வா ஏன் வா, நீ வந்து தொலைகிறதுக்குள்ள இது முடிஞ்சிடும் போது. வா 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 வா, வெளியே வா வெளியே வா வெளியே வா. சுத்தி போடணும். மக்களை பெற்ற மகராசி இல்ல. இந்த ஜூஸ் வேணுமா? இது வேணும். இது ஒன்று 200 ரூபாய். ஐயோ இது உடைக்கணும். இது அப்புறம் வச்சுக்கலாம். இது மேல கீழே படக்கூடாது. கீழே தரையில படக்கூடாது. ஓவர் ஆக்டிங் பண்ணுது. சீக்கிரம் நடத்தா கைய காலு தரையில படக்கூடாது. மாம்பழமா? இமாம் பசந்த் 200 ரூபாய். சரி வாங்க, அதோட மூடாது. 200 ரூபாய் நான் சொல்றேன். 200 ரூபாய். அது நல்லா இருக்குதா? இது நல்லா இருக்குது பாரு. அன்னையரா என்ன சொல்லும்? வாழ்த்துக்கள். ஐயோ இந்த பிக் பாஸ்ல ஓவியா என்ன இழுத்து இழுத்து விட்டுரும். அது கீழே போய் உடைக்கணும். தேங்காவை பாழாக்கிட்டே வச்சுட்டு எலுமிச்சு பழம் வாங்கி ஏன் என்ன சட்னி ஆக்கிடலாம். சுத்தி போட்டதை போய் சட்னி அரைப்பாங்களா? என்னடா இது? அப்படி பார்த்தா அது வந்து பொறுக்கி தானே நிறைய பேர் சட்னி அரைக்கிறாங்க. கோயில உடைச்சாதான்டா. அதுவும் சுத்தி போடுறது தானே. அது சாமிடா. சாமிக்கு மட்டும் கண்ணு இருக்காரு. எத்தனை பேர் போய் கண்ணு வைக்கிறீங்க? அறிவுடா அப்பா. இது ஆசாமி, அது சாமி. அவ்வளவுதான். சாமி 2 லெட்டர், ஆசாமி 3 லெட்டர். என்ன பண்ணப்பா? அப்படியே இழுத்துட்டு போப்பா. அப்படியே இழுத்துவா. அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிருடா. என்ன பண்ணணும்டா? எதுக்குடா வா? இன்னைக்கு வந்து உன்னோட டேவாமா. மதர்ஸ் டேவா? அந்த நாடே பத்திட்டே இருக்கு. மதர்ஸ் டே கேக் தான் உனக்கு. நல்லா கேளு, நல்லா கேளு. காலு கொஞ்சம் தரையில படுது. இவ்வளோ ஓவர் ஆக்டிங். உங்க அம்மா கூட நீ இவ்வளவு பண்ணிருக்க மாட்டே. நீ எனக்கு இன்னொரு அம்மாமா அப்படிதானே? ஆமா அத பத்தி சொல்ற மாதிரி. ஐயோ கேஷ் காசுல இல்ல. அதுல நீ அப்படிலாம் சாக்கா வருது. நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் சாப்பிட மாட்டான். என்ன செய்யறது? அவ கொடுத்தது நான் கொடுக்குறேன். ஆல் அட்வைஸ். ஆனா நீ எடுத்துக்க மாட்டேன். மீன் ரேண்டம் எம்பி போஸ்ட் அது பண்ணுவேன். என்னைக்கு மதர்ஸ் டே? 8th வந்து மார்ச் 8 மகளிர் தினம். இன்னைக்கு தான் மதர்ஸ் டே. 13 தான் மதர்ஸ் டே. 11 தான் மதர்ஸ் டே. இன்னைக்கு மதர்ஸ் டே. பிள்ளைங்களை பெற்று வைக்கணும், புள்ள பூச்சிங்களை பெற்று வச்சுக்கிறது. ஒண்ணுன்னா சொல்ற பேச்சு கேக்குதா? சரி, அதுதான் நீ ஃபுல்லா நீ சொல்ற பேச்சு தான் கேட்க போறோம். ஆமாமா. நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? வச்சு செஞ்சிடலாம். அப்போ ஒண்ணு செய்ய சொல்ல போதும். அடிப்பாவி, உண்மையிலே ஒரு பொண்ணை பார்த்தியா? இன்னைக்கு போய் பார்த்துக்கலாம். ஐயோ, அடுத்த கிஃப்ட் ஏதாவது உபயோகமாச்சும் கொடுத்தா நான் பாரு. அது மைண்ட் வாய்ஸ் செடி மணி பிளான்ட்மா. நீ சொன்னல பணம் வைக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்னு. இது வளர்ந்தா சொல்லிட்டு இருந்தாண்டா. பணமா போட்டோம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடா பாத்துக்கோங்க. கடமையை செய்யறாங்க. ஒரு வேலை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? என்னது? நம்ம 2013 நார்த் இந்தியா டூர் போனோமே. அப்போ அந்த வாகா பார்டர்ல இது பரேட் நடக்கும். நான் ஒண்ணு போன வருஷம் கூட கேட்டேன். அப்போ 2 பேரும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு நம்ம 2 பேரும் ஆர்மில சேர போறோம். அதுக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல நீ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்க. நாத்திகா ஒரு சப்பாத்தி போடா. ஆபரேஷன் சிந்தூர்ல என்னத்துக்கு சப்பாத்தி சுட்டு வந்திருப்பா.
விங் கமாண்டர் அபிராமி அப்படி வந்திருக்கலாம். நான் வந்து அங்கேயே கேட்டேன், நான் ஜாயின் பண்ண. நீ தான் என்ன டீமோட்டிவேட் பண்ண. என்ன சொன்ன நீ காலையில எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பொந்தூர்னு போய் பொந்துல பூந்துக்கோ. நம்ம எல்லாரும் வந்து அவங்க கடமையை கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம இந்தியன் ஆர்மி நம்மலாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தால் அதுவே போதும். அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும். சரிம்மா சொல்லு, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நடக்கும். 2 பேரும் கேட்பீங்களா? 3 பேரும். யார் 3 பேர்? ஏன் நான் எங்கள் அம்மா எப்போ போயிட்டாங்க, இந்த தொல்லலாம் இல்லாமல். இது செகண்ட் அம்மா. ஆஹா, எனக்கு நீ இன்னொரு அம்மாவா? போடா இல்லப்பா. ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு நெத்தியில விபூதி வச்சு சாமி கும்பிட்டு வா. பட்டையாக விபூதி வச்சுக்கணும். செம்ம சேலஞ்ச் இது. ஃபர்ஸ்ட் அது வேலையை செஞ்சுட்டா அடுத்து என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வைக்கிறேன். அழகா நெத்தி ஃபுல்லா விபூதி வச்சு சாமி கும்பிட்டு வா. நான் வந்து ரிலீஜியஸ் கிடையாது. என்ன ஏன் ஃபோர்ஸ் பண்றேன்? இப்ப நீ என்ன சொன்ன? இப்ப என்ன வந்து இப்ப சொல்றதுக்கு ஒரு இது எல்லாம் பேசாத. நான் சொல்றத செய். போ. அழகா வைக்கணும். இது என்னமோ அந்த விஜய் படத்துல வர மாதிரி இருக்கு. சரி விடு, அழிக்காத, வச்சத வா வா இங்க வா வா. பூ வைக்கணுமா? இந்தா வா. ஒயிட் மேட்சிங்கா இருக்குது. கட். நாம்பளுக்குள்ள பொட்டு வச்சு அழகா இருக்க வேணாம். கந்த சஷ்டிக்கு கந்த சஷ்டி கவசம் நான் சொல்ற வரைக்கும் பாடு. சாமி பாட்டியா? சரி ஏதாவது பாடு. சாமி பாட்டு கையெடுத்து இப்படி வச்சு கும்பிட்டு பாடு. எது உனக்கு தெரியுமா பாடு. கை இப்படி எல்லாம் வச்சு நான் பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. பாடு சாமி பாட்டு பாடு பாடு. ஏய் நீ பாபா பஜன்ல முதல் நாளா போய் உட்காருவ, இப்பதான் நடிக்கிற. பாடு சாமி, ஏதாவது பாட்டு பாடு. பாடு. ஓ அதுக்கு வச்சாச்சா? கண்ட தெய்வம் ஊத்துது எனக்கு. ஏ குளிக்கும். டூர் போறதுக்கு முன்னாடி நம்ம சென்டிமெண்டா ஒரு பாட்டு போடுவோமே, அந்த பாட்டு கூட உனக்கு பிடிக்கும். அது சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் அப்படியே தமிழ்ல போட்டிருப்பாங்க. சரி நான் சொல்றத சொல்லு. அப்படியா ஷார்ட்டா முருகா, இதுவே அதிசயமா சாமி கும்பிட வந்துருக்குது. நீதான் ரிப்பீட் பண்ண சொன்ன. சரி. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. ஏய் சிரிக்காத. வேலுண்டு வினை இல்லை. அவன் சிரிச்சிட்டா. நீ சிரிச்சாலும் பயமில்லை. கோச்சுக்காதப்பா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. மயிலுண்டு பயமில்லை. குகனுண்டு குறையில்லை. குகன் உண்டு குறையில்லை. குகன் உண்டு குறையில்லை. முருகான்னு சொல்லி கந்தனுண்டு கவலை இல்லை. கந்தன் உண்டு கவலை இல்லை. அது எனக்கே மறந்து போச்சு. எப்பா விட்டுருப்பா, இவனுங்க கிட்ட முடியாதுப்பா என்னால. இந்த ஒயிட் எல்லாம் அவுத்து வச்சுட்டு வா, கொஞ்சம் வேலை இருக்கு. போ. அவனை வச்சு செய்யற அவளும் தானே உன் பொண்ணு. புரியல, நீ என்ன மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி உனக்காக எல்லாம் ஏதோ ஒரு நாள் வேலை செய்யறா அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி நீங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் போய் குக் பண்ணுங்க போங்க. நான் ஒரு பண்ணிட்டேன், நீ தான் பண்ணணும். என்னதான் உறவு சாப்பிட வரும், நல்லா சாப்பிட வரும். இல்லையா நீ அம்மா உடம்பு சரியில்லை, நீ தானே குக் பண்ண. என்ன பிடிக்கும்? வெஜ்ஜில் எது குத்தாலும் சாப்பிடுவேன். எது குத்தாலும் தெரியும். நீங்க என்ன டேமேஜ் பண்றதுக்கு ஒரு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றீங்களா? என்ன சாப்பிட போல இருக்கு? இவனை நீ சாமி கும்பிட வச்சதுதான் ஹைலைட். 2 பேரும் போய் குளிப்போம். குளிச்சுதான்
வந்தேன். ஏன் நம்பவே மூஞ்ச பார்த்தா குளிச்ச மாதிரியே தெரியலையே. அதுல செஞ்சிருப்பா இல்லாத உன் அம்மாக்கு ஒரு ட்ரிபியூட்டா அதை பண்ணு. வேணாமா ஆமா அந்த அம்மா நினைச்சிட்டு இந்த அம்மா பண்ணு. ஐயோ என்ன விட்டுருங்க. வெஜிடபிள் பிரியாணி பண்ணு. ரெசிபி சொல்லு. ரெசிபி சொல்லுமா. யூடியூப்ல ஸ்டெஃபி அக்கா சொல்லிருப்பாங்க பாரு. வா பிரிஞ்சி கட்டிட்டு செய்யலாமா? ஏய் நீ போய் செய்றா. ஏ இன்னும் எனக்கு மட்டும் தான் அம்மாவா? அப்ப நீ அடாப்டடா இது? ஆமாடா. வா நான் இந்த வீட்டு பொண்ணே இல்லடா. வா போடா. நீ ஒரு சோகமா பண்ணுற. யாரு வந்துச்சு? சமாதானம் பேசிட்டு வாப்பா. ஆளுலாம் பற்றாக்குறை ஆகுது. ஆர்மிக்கு போனோம்னா என்ன விட்டுருவீங்களா? அது இஷ்டம். இருட்டில் அப்படி போனா வெள்ளையா தெரியும் தலை. ஓ சமாதானத்துக்கு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. 100 ரூபாய் இருந்தா கொடுப்பேன். 4 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் விற்கிது பாரு. எங்க 2 பேராலே தூக்க முடியல. வெயிட் போய் தூக்கி நல்லா பார்த்து நல்லா வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு வீடியோ முடிக்கிறதுக்குள்ள இதுல தாயா இது பேய் திட்ட போறோம். நவீன் சொல்லுவானே, அப்பா இந்த அம்மா வேணாப்பா அச்சு காவால போட்டுடலாம்ப்பா, வேற அம்மா வாங்கி வந்துடலாம்ப்பா கிடியில போய். சரி வெங்காயம் வாங்கினா 4 கிலோ வெங்காயம் எங்களால தூக்க முடியாது கை. போ இங்க விக்க பாரு ட்ரை சைக்கிள்ல. நாங்களாம் சின்ன போதுல தெரியுமா? டேய் கடையில போய் தேங்காய் பத்த வாங்கினா உடனே ஜீப் ஸ்டார்ட் பண்ணும். இவனே போவானே பாய் கடைக்கு போயிட்டு வருவானே. அது ஸ்டார்ட் ஆகாது. ஸ்மார்ட் ஓட்டி போய் வண்டி அங்கே நிறுத்தி இறங்கி கடையில் வந்து திருப்பி அங்கே ஏறி ஜீப் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம். அங்கே பாரு அங்கே பாரு அவரே பார்த்து போடுங்க எனக்கு வாங்க தெரியாதுன்னு சொல்லிடு. அவரே போடுவாரு. தெரியாது. கடைக்கு எப்படா போன? கடைக்கு சந்தோஷம் வாங்கினா நான் தூக்கி கீழே கொட்டிடுவேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதை விட ஒண்ணு சொல்றேன் பாரு. ஃப்ரீயா 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வரேன். அது பேர் ஃப்ரீ கிடையாது. 10 ரூபான்ற அப்புறம் நான் ஃப்ரீயாவே வாங்கிட்டு வரணும். முதல்ல இதை வாங்கி வாங்க போங்க. கீச்சிரோம்டா கீச்சிரோம். கொக்கோ அவனை வேலை வாங்குவான். அவன் அது கழுத்துல மாத்தி விடுறா. ஏன் அப்படி வேர்க்குது? குளிச்சா வேர்க்குமா? போடா பனி எத்தனை என்ன பண்ணணும்? அடிமைப்படுத்துறதெல்லாம் இப்ப நாங்க ரோல் ரிவர்சல் பண்றோம். போடா இப்ப 100 ரூபாய் வெங்காயத்தை 500 ரூபாய் சொல்ல போறோம். கண்ணாடி தான் போட்டு வாங்கிட்டு இந்த நாய் வாங்குறதுக்கு நான் வேற இந்த வெயில் அலையணும். கடை இல்ல கடையிலயா? அப்ப எங்க வெயில் அடிக்குதுடா பாலாஜி. இங்கதான் அந்த கடை நிக்கும். என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு போலாம். போடா பத்தாத கிணறு இங்கதான் இருக்கும். வெங்காயம் அங்க எங்க போய் வாங்கணும். இது என்ன இல்லன்னு போறேன். இந்த கடையில தான் 4 கிலோ 100 ரூபாய் கொடுப்பான். அது தெரியுமா உனக்கு? பீன்ஸ் இருக்குன்றாங்க, கேப்சிகம் இருக்குன்றாங்க. ரொம்ப வெயில். மூணு கிலோ 100 ரூபாய். இது 4 கிலோ வந்துருக்குமே. இது பாரு வெங்காயம் பாரு. இதை விட சூப்பரா நான் கடைக்கே கிடைக்காது. கடல்லே கிடைக்காது. இதுதான் போடிக்க போறியோ. ஏய் இந்தா பாரு இதுல இருந்து பிராண்ட் டிச்சு போ. வீட்டு வேலை சொன்னோம். அதெல்லாம் வேலை போ. அதாவது தவளை மாயால கெடுன்ற மாதிரி நீ தான் வந்து மாட்டீங்க. நாங்க என்ன போட்டு பிஹைண்ட் தி கேமரா நீ இதெல்லாம் பண்ணுவியா? பண்ணிட்டியா? நீ முதல்ல எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு அந்த வெங்காயத்தை தாளிச்சிரு. எதுக்கு? பிரியாணி பண்றது. பிரியாணிக்கு கடுகா? ஒரு நிமிஷம் பிரியாணியை வந்து நம்ம ரைஸ் மாதிரி கூட செய்யலாம்.
ஏதோ பண்ணலாம் போடா. ரெண்டும் சோம்பேறிங்க, இது 2 மாசம் செய்ய போகுது. அப்போ உனக்கு தெரிஞ்சிச்சா நான் தான் இந்த வீட்டுல வேலை செய்வேன். கொஞ்சம் பார்த்து இப்படி திரும்பி பேசு. இல்ல புரியல. நாலுல இருந்து வேலை செய்யணும். எவ்வளவு பேர் சாப்பிட போறாங்க இந்த பிரிஞ்சிய? 4 பேர். அம்மா மட்டும் ஒருத்தருக்கு தான் பண்றோம். அம்மாவுக்கு கூட இது ரைட்டாக்கு தானே வரும். என்ன பண்ண, கொஞ்சம் கோல்டா வரைக்கும் பண்ணிட்டே இருந்த வந்துடுறேன். சின்ன வேலை இருக்கு சொல்றா. எனக்கும் பாத்ரூம் பக்கம் ஒதுங்கணும். நீ ஒரு 2 minutes பார்த்துக்கோ. செம்ம வாசனையா இருக்கு. என்ன பண்றீங்க? பார்த்துக்க சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வரேன். எங்க உன் பொண்ணு? கூப்பிடு. இந்த பிரவுன் போதுமா பாரு. 2 நிமிஷம் அங்க நான் ஆபீஸ் வேலை பாக்குறதுக்குள்ள 2 நிமிஷம் நான் பாத்ரூம் போனேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். ஏன்டா இருக்கீங்க? நான் 2 நிமிஷம் அம்மா எடுக்கணும்னு போனேன். இதுக்கு தான் சொன்னேன் இந்த விஷ பறிச்சலாம் நமக்கு வேணாம். ரொம்ப வாசனையாக. ஐயோ இங்க வா. அந்த வாசனைக்கான ரகசியத்தை பாரு. என்ன பண்ணாங்க? அட பாவிங்களா, எல்லாம் என்னத்த வச்சு. சரி விடு, நமக்கு இதுக்கு நம்ம அந்த காலத்துல யாருக்கும் என்ன இருக்குது? ஏட்டுக்கு வந்து தர போறாங்க. 3 வேலையும் வாங்கி வாங்கி தின்னுடுவியா? சாப்பிடலாமே. குக்கர் இருக்குல்லடா பாலாஜி, குக்கர் ஆப்பு ஹோம்மேட் ஃபுட்டு. நீ அதுக்கு ப்ரொமோஷன் பண்ற நினைச்சுக்க போறாங்க. அப்பதான் பேசிக்கிட்டு அவங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. சரி வாங்க போலாம், வெளியே போலாம். நான் எங்க கூப்பிடுறேனோ அங்கெல்லாம் நீ வரணும். எங்க போனோம், என்ன சாப்பிடணும்? நான் தான் சொல்லுவேன். ஏய் ஏய் என்ன போய் கேளு. பொட்டி இல்ல என்கிட்ட. வை. அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. அதுதான் சொல்லிட்டு பாரு அவன். ஏய் இங்க பாரு அம்மா, ஓகேவா? கடையில போய் வாங்கி ஒட்டுறோம் திருப்பி. வளையலு எடுக்க போறேன்டா. அபி நீதான் ஒரு பொண்ணு மாதிரி இருக்க அபி, நீ பாக்க. ஞாபகமே வந்து பூரி ஜெகநாதர் கோயில்ல வாங்கினேன் சங்கு வளையல். அது பாரு என்னமோ ஆர்கியாலஜிக்கல் சைட்ல இருந்து சுட்டு வந்த மாதிரி இருக்குது. போடு. பட்டை அடிச்சு மந்திரம் அடிச்சிருக்கிய. என் ஜென்மத்துல அப்படி நடந்தது இல்ல. பண்ண வச்சல பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். 2 கையில போடு. இல்ல இல்ல ஒரு கையில போட்டோம். ரைட் ஹேண்ட்ல போடுறீ மங்களகரமா. பொம்பளை வேஷம் போடுறாங்களா அதுக்கு? இந்த இடத்த அழிச்சு உள்ள ஆண்டி வரி இருக்கிற. வாங்க பொண்ணு. கன்றாவியா இருக்குடா யாரும். அபிராமி என்ற பெண்மணி. அழகா இருக்குது. அது கன்றாவி இருக்குது. சின்ன பாரு. போட்டாச்சு. ஏசி வேற உனக்கு போடுறா. அம்மா எங்கம்மா போறோம்? ஏதாவது சாப்பிட வாங்கணும். முதல்ல எங்கயா போங்க. முதல்ல கோயிலுக்கு போலாம். கோயில் இப்ப எவன் திறந்து எல்லாம் மூடி இருக்கும். 2 மணிக்கு ஈசிஆர் பக்கம் போகணும். ஈசிஆர்ல போய் சாப்பிட போறியா? பசிக்குது. அது வழியில சாப்பிட்டு அங்க போகணும். ஈசிஆர்ல போணும். அவ்வளவுதான். கோரஸா அஞ்சு போறோம். உனக்கு ஏதோ பிஷியா இல்ல? பிஷியா இல்ல, மட்டனும் இல்ல. இந்த ஹோட்டல் போலாமாமா? என்ன ஹோட்டல் அது? ஜீஷா. நான்வெஜ் சூப்பரா இருக்கும். எல்லாம் பாலாஜி இந்த ஹோட்டல் எனக்கு நிறைய பேர் தெரியும். அதுக்கு யார் வாங்காத. இங்க பாரு இங்க பாரு. எல்லாம் கை ஒட்டி நிக்குது. ஏன் ஜட்ஜ் பண்ற? ஏன் நான் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பயப்படுற? அது எப்படி பிடிக்காம போவோம்? இல்ல பாரு பேசும்போது பேசிட்டு என்ன மதரச பட்டினத்துல அவர் நிப்பார். அந்த மாதிரி நிக்கிறேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உலகத்திலேயே கைக்கு பொட்டு வச்ச ஆளு நீ ஒருத்தி தான் இருக்க முடியும். ஏய் அவளை ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க. ஏற்கனவே எல்லாம் திட்டிக்கிறாங்க அவளை. வீக்கெண்ட் அன்னைக்கு வெயிட் பண்ணி வெஜ் ரெஸ்டாரண்ட் வர வச்சிருக்கேன். எல்லாம் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஒரு காரணத்துக்காக அதே வரும். மேங்கோ ரைஸ். இங்க வந்து மேங்கோவா? நான் எப்படி போயிட்டு இருக்கு உங்க அன்னையர் தினம்? நான் அடுத்து ஒரு டார்கெட் வச்சுக்கிறேன். அது முடிச்சாதான். இன்னிக்கா இப்ப தெரிஞ்சிடும் இரு.
பயங்கரமான பிளான் வச்சு யாரே வர சொல்லிருச்சோ இது நீ சொன்னாதான் ஓகே சொல்றேன். 3:51 ஆகுது. அவர் போறதுக்கு 2 நிமிஷம், அங்க டீ போடுறதுக்கு ஒரு 3 நிமிஷம். டீ 4 மணிக்கு திருப்பி தான் எடுத்து ஆரம்பி வந்துடுறேன். வைப்பாங்க. 4 மணிக்கு டீ ஆரம்பிக்குது. அப்படின்னா உனக்கு அடிக்ஷன் அது ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் மாதிரி தான். ஆல்கஹால் இல்ல ஆல்கஹால் இல்ல. இதெல்லாம் இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்தா அவ்வளவுதான் காலி. ஏன்னா போட்டு மெரிச்சிருக்கோம். வடிவேல் இங்கே பிடிச்சி கோவை சரல அடி அடிப்பாரு. ஆமாமா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. சரி ஓகே, அப்படி தட்டி விட்டுலாம். யார்கிட்ட போய் நிற்குதோ அம்மா நெத்திய பாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் அபி, நீ சொல்ற பேச்ச மதிக்கவே மாட்டியா? ஒரு நாள் சொல்றத கேட்க உனக்கு கசக்குதா? எல்லாம் ஒன்னால எவ்வளவு அழகா அம்சமா இருக்கிற பாக்க. பூ வாங்க கூட காசு இல்ல. பூ வாங்கணும், மாலை வாங்கணும், தேங்காய் வாங்கணும். சாமிக்கிட்ட தெரிஞ்சு பாச்சு அங்கதான் கூட்டு போதுங்க. அது மூஞ்ச பாரு. ஓட்டைய எப்படிதான் பெத்தாங்களோ உன்னை ஓட்ட வாயாவே பெத்தாங்களா? கல்யாண பெருமாளைதான் கூட்டு போறேன். அங்கதானே போறோம். இல்லடா, அந்த பெருமாள் ஆமா நித்திய கல்யாணம் போ. ஆமாடா. ஏய் ஆமா என்னன்றப்பா அங்கதான் போறோம். நான் சொல்றது கேளு. நான்லாம் அந்த காலத்துல போலீஸ் பிடிக்க விடுவேனா, அப்படியே பிடிச்சாலும் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போயினே இருப்பேன். நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறப்பா நீ எல்லாருக்கும். ஒரு நல்ல சிட்டிசனா எப்படி இருக்கணும்ன்றத உங்ககிட்ட கத்துக்கணும்பா. அவர் சீட் பெல்ட் தான் சொன்னாரு. சீட்டுக்கு பெல்ட் போட்டுக்குது பாரு. ஒண்ணு பாரு, சீட்டுக்கு பெல்ட் போட்டுக்குது. நீங்க பெல்ட் அது பாரு ஏதோ ஒன்னா நல்லது சொல்லி கொடுதா பாரு பசங்களுக்கு. விட்டு அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது, எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் த்ரில்லிங்கா எதுவும் பண்ணாம நீ என்ன புடுங்க போற? சரி வாங்க கோயில்ல போய் மீட் பண்ணலாம். நம்ம இதே பேசி இருந்தா கெட்டு போயிடுவீங்க. தெளிவா சொல்லிட்டேன். உள்ள போயிட்டு இந்த மாலை போட்டு விடுறது, இந்த காமெடி எல்லாம் பண்ணி நீ கொன்றுவேன். அம்மாவோட தினம் கூட பார்க்க மாட்டேன். டார்ச்சர் பண்ணி மதர் டே அப்புறம் அமரர் டே ஆகும். கழிவறைகள் நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு சுத்த பத்தம் இருக்காதா உங்ககிட்ட? மாலைய போடுறது, மீன் போடுறதெல்லாம் பண்ண கொன்றுவோன்னு சொல்லிட்டேன். செருப்பெல்லாம் எடுக்கிற அர்ஜென்ட்டா எப்படிதான் பார்த்தோம், கண்ணுல தெரிஞ்சுது. தெரியாது உன்னை எது அதுக்கு எப்படியா லைக் பண்ண வச்சது? நான் எங்கடா லைக் பண்ணேன்? ஒழுங்கா கை கால்லாம் கழுவியா? கால் நடைய கூட இல்ல பாவி. என்ன சொல்ற வாங்கட்டா? எனக்கு தெரியாது. அவன் நம்ம சொன்னா கேட்டுதான் ஆகணும். சொல்லு. இவங்க இது பில்டிங் சூப்பரா இருக்கானா? நான் இதுக்கு தான் கோயில் வரேன், பில்டிங் எல்லாம் பாக்குறதுக்கு. இப்படி வந்து வலையில மாட்டிக்கிட்ட வச்சிருவேன் பாத்துக்க. கிளம்பலாம். வலையில மாட்டிக்கிட்டு அதாவது இதுங்களுக்கு இருக்கு சின்ன சின்ன ஆசையெல்லாம் நம்ம மேல போட்டு நம்மள பண்ண வச்சு. நான் பெருமாள் கிட்ட அப்ளிகேஷன் போட தான் வந்தேன். நல்லா பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி நீ வந்து மாலை போடலன்னு கேட்கதான் கொஞ்சம் போடவே தோணுச்சு. இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவம். நான் அவர்கிட்ட அப்ளிகேஷன் மட்டும் போட்டு போயிடலாம் தான் வந்தேன். அப்ளிகேஷனா? பாத்துக்கோப்பா, நல்ல பொண்ணா பாத்து காட்டுப்பா. ஏடு குண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. போடா சோத்துக்கிடுவாங்கடா. ஆத்தா ஆடாத பாத்துக்கிறேரு. அதான் இல்லடா, நான் சாதாரணமா தான் இருக்கேன். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்மை கூலி தரும். உள்ள பத்தல டாடுடா டாடுடான்னு அவங்க அவ்வளவு மரியாதை பண்ணி அமிச்சாங்க. முயற்சி யார் எடுத்தது? மூடு
சரி நான் இப்ப வந்து அதெல்லாம் ஒண்ணு நான் உங்களோட பிலீஃப நான் கெடுக்க விரும்பல. எதுக்கு எவ்வளவு அழகா உள்ள அவ்வளவு அழகா பண்ணி கரெக்டா அவனுக்கு மாலை போடுறாங்க. அவள்தான் இல்ல, இதுக்கப்புறம் என்ன பத்தி கவலைப்பட மாட்டேன்ல. என்னது அப்படின்னா அவன் பாத்துப்பான். 195 நாள் கல்யாணம் பண்ணி ஆமா அந்த மாதிரிதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா 365 பொண்ணு பாருமா. ஏய் கிண்டல் பண்ணாதவா. அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எவ்வளவு அழகா நானா மதர்ஸ் டேக்கு நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. இத கூட்டிட்டு வந்து ராகிங் பண்ணுங்க. அதுங்க ஓவர் என்தூசியாஸ்டிக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா உள்ள எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல. அவர் வேற வெரி லக்கின்ட்டார் உன்ன. இந்த கோயில்ல வந்து நமக்கு கோயில் மரியாதை கிடைக்கும் எதிர்பார்க்க போய் வந்திருக்கீங்க இப்பதான் உள்ள வரீங்க அப்படின்றாரு. அது கூட எதால வந்தாங்க ஃப்ராட் தனம் பண்ணி. சரி வாங்க போலாம். சரி வா. தலையெடுத்தேன்னு வரான் ஒருத்தன். என்னடா எத்தனாவது முறைச்சிட்டே போறான். சைலண்டா வரான். ஒரே கூப்பிட்டு சுண்டல் அவன் தனியா விட்டு வந்துட்டியா? முடியலையா அவனால? சரி சூப்பரா இல்ல யாரும் செம்மையா இருக்கு. நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இப்படி இருக்கணும். பரபரன்னு இருக்கு. ஜனம் போட்டு 9th கம்ப்ளீட் பண்றா. உட்காரு போ. ஒரே இடத்துல உட்கார்ந்து அப்படிதான். ஃபிட்னஸ் பத்தி எங்கிட்ட சொல்றீங்க? நிறைய ட்ரெக்கிங் போலாம். ஏய் சரி கிளம்புங்க. எவ்வளவு நேரம் எங்கே இருப்பீங்க? எவ்வளவு வருஷம் ஆசை இது? ஏய் நீ காலையில சொன்ன உடனே யோசிச்சதுடா. பார்த்தசாரதி பெருமாள் போலான்னு நினைச்சேன். அங்க பேரணி நடக்குது இல்ல, இந்தியன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணி. அதனால டைரக்ஷன் இப்படி மாத்திட்டேன். போட்டோவா? எனக்கு ஞாபகம் தெரிஞ்சுக்கோங்க. அவன் இன்றி ஒவ்வொரு அணுவும் அசையாது. ஒரு பொண்ணு நீங்க பார்த்தது பொண்ணு தேடுறீங்களா? நான் வேணா வரட்டான்ற மாதிரி மிஸ் எனக்கு இங்கே பேசி முடிச்சதான் வரட்டேன். அப்படியே மனசுல நிறைஞ்சிருக்குமே இப்ப அவனுக்கு. என்ன பண்ற நீ? சோத்து கையில வாங்கணுமா? இந்த கை என்ன பாவம் பண்ணிச்சு? இது வந்து அவரு நீ அவுக்குறியா? அவுக்குறது இல்ல, நானே அவுத்துட்டு போறப்போ. மாலையை நான் எடுத்து போன பாரு. அவரு எனக்கு தான் பயந்துட்டாரு. அவரு ஸ்டார்டிங்ல சொன்னாரு பத்தியா, இது இவரு கொடுத்தாரு அப்படின்னு. அப்படி இல்ல, ஒரு டேடுன்னு ரெகக்னைஸ் பண்ணாரா? நீ தேசிய முடிய இப்படி ஒரு கண்டென்ட் வச்சது ஏன் தப்புதான் முடி. என்ன மதர்ஸ் டே எப்படி போச்சு? குத்துனே. இன்னும் ஒரு 2 days மதர்ஸ் டே இருந்தா திருப்பதி கிட்ட போயிட்டு இருப்பேன். போவேன் டேக் டைவர்ஷன் எப்படியோ கூட்டு போனாலும் போவேன். நீ எனக்கு கூட ஃபாதர்ஸ் டே என்ன பண்ணுவ? நீ இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இல்லையாப்பா, நீ ஜாலியா இருப்பிய. சொல்லு விட்டுலாமா? போகும்போது சுத்தி டயர்ட் ஆயிடும். ஃபாதர்ஸ் டேன்னா நீ என்ன சொல்லிருப்ப? எனக்கு ஜாலியா போயிடலாம். இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணாது. சரிவா போடலாம், வாடா. ஓகே, இன்னைக்கு போகுது நல்லா போச்சு. பை பாய். செம்ம ஜாலியா போச்சு இன்னைக்கு. இந்த வீடியோ செம்ம ஃபன்னா போச்சு, ஜாலியாவும் இருந்தது. எங்க ஃபேமிலி திருப்தியா டூர் மாதிரி இருந்தது. திருப்தியா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, அபி அண்ட் ஆண்டி. என்ன போடு, நல்லா சாப்பிடுது, போடு. ஏறு வா. நாய் சேகர்.
நாய் சேகர் வாங்க உள்ள ஏறுங்க நாய் சேகர்.